கோட் இந்த படத்துக்கான அப்டேட் வந்ததுலேருந்து இந்த படத்தில் யார் கேமியோ பண்ண போகிறா, இந்த படத்துக்கான கதை எப்படி இருக்கும், இந்த படத்தில் வந்து விஜய் வந்து 3 விதமான லுக்கில் இருக்க போகிறான்னு சொல்லி நிறைய எக்ஸைட்மெண்ட்டான விஷயங்களை வந்து தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸுக்கு வந்து அடுத்தது அப்டேட்ஸ்லாம் வந்து விபி வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. லியோ அளவுக்கு ஃபாஸ்ட்டான அப்டேட் இல்லைன்னா கூட கோட்டில் ஒரு சில அப்டேட்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் அப்டேட்ஸ் வந்து விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீஏஜிங் பண்ண லுக்கும் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை விட ஈக்குவலாக எதை ட்ரோல் பண்ணுறாங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் தான். ஏன்னா ஸ்பார்க்கோட சாங் வந்து நிறைய பேருக்கு வந்து செட் ஆகலை, விசில் போட அளவு கூட அந்தளவுக்கு வைப் இல்லாதால இப்போ இந்த சாங் வந்து ஓரளவுக்கு ட்ரெண்டில் போயிட்டு இருந்தாலுமே ஒரு சில ரசிகர்களுக்கு வந்து அந்த டீஏஜிங் லுக்கும் அந்த படத்தில் வர மியூசிக்கும் லிரிக்ஸும் பிடிக்காதால சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து கோட் படத்தை இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா தளபதி விஜய் அவர்களே கோட் படத்தோட அந்த ஸ்பார்க் சாங்கை தன்னோட சோஷியல் மீடியாவில் வந்து அவர் போஸ்ட் பண்ணலை. அவர் ஏன் போஸ்ட் பண்ணல, எதுக்கு போஸ்ட் பண்ணலன்ற விஷயமே ஒரு பக்கம் டாக்ஸாக போய்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் இப்போ யுவன் சங்கர் ராஜா வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னப்பா ஆச்சு, உங்கள் ட்ரக்கில் இருக்கிட்ட ட்ரக் தீர்ந்து போச்சான்ற மாதிரி லெவலுக்கு வந்து அவர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் யுவன் சங்கர் ராஜோட ஃபேன்ஸ்லாம் வந்து அவர் ப்ரீவியஸாக பண்ண ஆல்பம்ஸோட ஹிட்டெல்லாம் வந்து சோஷியல் மீடியா வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே முக்கியமாக இந்த டீஏஜிங் லுக்கை வந்து ரொம்பவே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரோலுக்குலாம் பதிலளிக்கும் வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணதால் ஃபேன்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு ஆறுதலாகவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா கோட் படத்துக்கான ஸ்டோரி வந்து ஜெமினி மேன் மூவி மாதிரி இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலுமே ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, ரஷ்யாவில் மாஸ்கோன்ற ஒரு மெட்ரோவில் வந்து சூசைட் பாம் அட்டாக்கிங் சொல்லிட்டு ஒரு நடந்திருக்கு. அங்கே 41 பேர் வந்து செத்தும் போயிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் கோட் படத்துக்கான கதை அமைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஸோ அஃபிஷியலாக ஒரு சில இடத்துல வந்து இதை பற்றியும் போஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் கோட் படத்துக்கான கதை இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்லேருந்து விஜய் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிற விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா கிளிம்ஸில் வந்து 2 விஜயுமே ஒரே டைமில் வந்து பைக்கில் ஸ்டன் பண்ணி போகிற வரவங்க எல்லாருமே வந்து சுட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கிளிம்ஸில் வீடியோ இருக்குது. ஆனால் கிளிம்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் காமிச்சிருக்காங்க. ஒரு விஜய் வந்து தன்னோட குளோனிங்கை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒருவேளை அந்த குளோனிங் விஜய் தான் கிளிம்ஸில் காட்டுற காரில் வர விஜயா கூட இருக்கலாம். ஏன்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிற விஜய் வந்து இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சில மிஷின்ஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஃபியூச்சர்லேருந்து அந்த சின்ன விஜய் வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜியில் நிறைய விஷயங்கள் வந்து மாறுறதால அதை எப்படி ஹேண்டில் பண்ணுற விஜய்க்கு வந்து தெரியாதால தான் ஃபியூச்சர்லேருந்து இந்த விஜய் வராரு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பதிலளிக்கும் வகையில் தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து கோட் படத்துக்கான ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போதா சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கான ட்ரைலர் ரிலீஸ் ஆனதான் ஸோ இந்த ட்ரோலுக்கு மத்தியிலும் சரி படத்தில் வர அந்த கதையோட டீகோடிங் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆன்சர் வகையில் தான் கண்டிப்பாக கோட் படத்துக்கான ட்ரைலர் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் வந்து திருப்பியும் கரெக்ஷன் பண்ணி ஒர்க்கிங் ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்ச பிறகு தான் கண்டிப்பாக படத்துக்கான ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ கோட் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ கோட் படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்கும் போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.